ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பாமாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 1 வீக்காக ஈவினிங் டைம் ஆனாலே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ரொம்ப நல்லாயிருக்கு கிளைமேட். பட் ஆனால் வெளியே அவுட்டோர் எங்கும் போக முடியல. இங்கே மழை பார்க்குறதுலாம் ரொம்ப ரேரு. இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்றைக்கி நம்ம துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மாலுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே தான் ஐக்கியா ஷாப்பிங்கும் இருக்குது. ஐக்கியா தான் ஷாப் பண்ணலான்னு நினச்சோம். பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக வேலை ஒர்க் வந்துச்சு. ஸோ அதனால் சின்னதாக ஷாப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். மால் என்ட்ரானதும் கொஞ்சம் கேரிஃபோரில் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் கேரிஃபோருக்கு போயிட்டோம். அங்கே போனோடனே மேடம் ஸ்ட்ராலர் விட்டு இறங்கிட்டாங்க. சுத்தமாக உட்காரவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் இருக்கிறோமா இல்லையானலாம் மேடம்லாம் கண்டுக்கல. ஏதோ எங்கேயோ இறக்கி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. பார்க்க அழகாகவும் இருந்துச்சு. அதே சமயம் கொஞ்சம் எனக்கு பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா போய் எல்லாத்தையும் டச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திருப்பி எத்தனை தடவை சானிடைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்க கையை, அது வேறு எனக்கு பயமாக இருந்துச்சு. பட் வேறு வழி இல்லை, ரொம்ப அடைச்சி வைக்க முடியாது பிள்ளைங்கள. நேராக அந்த பேபி செக்ஷன் ஷாய்ஸ்தாக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்னு வர்றப்போ அவங்க செக்ஷனை பார்த்துட்டு அர்ஹம் எப்போதுமே இங்கே வந்தால் இதில் ஏறி உட்காந்து விளையாண்டுட்ருக்கோம். ஷாய்ஸ்தம்மா வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன் தான். இங்கேருந்து அந்த கவுண்டர், இங்கேருந்து இந்த கவுண்டர்னு மாற்றி மாற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் செக்ஷன் வந்துருச்சு. எப்போ போனாலும் சாக்லேட்ஸ் வாங்காமல் நம்ம வர்றது கிடையாது. எந்த ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி, எங்கே போனாலும் சாக்லேட் வாங்காமல் வர மாட்டோம். ஏதாச்சும் புதுசாக சாக்லேட் ட்ரை பண்ணுறது எப்போதுமே. இப்போ அர்ஹம் என் கூட கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கு. அர்ஹம் அவ்வளோக்கோ சாக்லேட் சாப்பிடாத முன்னாடிலாம். இப்போ ஓரளவுக்கு அதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படிலாம் நான் சொல்லுவேன், அர்ஹம் ஏதாச்சும் சாக்லேட் வேணால் வாங்கிக்கோன்னு சொல்லுவேன். ஒன்று கூட வாங்காது. எனக்கு வேண்டாமா, எனக்கு வேண்டாம், எனக்கு டாய்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லும். இப்போ தான் கொஞ்சம் மாதிரி இது மாதிரிலாம் சாக்லேட்ஸ் வேணும் அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. நான் மோஸ்ட்லி டார்க் சாக்லேட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். டார்க் சாக்லேட் வித் ஹேசல் நட் போட்டிருந்தா வாங்கிடுவேன் நான். அப்படி இல்லைன்னா ஒயிட் சாக்லேட் வாங்குவேன். ரெண்டுத்துலேயுமே வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மில்க் சாக்லேட்டில் வந்து கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்காப்புல இருக்கும். ஸோ அதனால் நான் அதை அவ்வளோக்கும் சாப்பிட மாட்டேன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சாக்லேட் வந்து ஓஷல் சாக்லேட் தான். அதில் க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் தான். அதில் சாக்லேட் வித் ஹேசல்நட் ஃப்ளேவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஸ்கூல் போகிறப்ப சாப்பிட்டுட்டு ஆட்டோக்காண்டி வெயிட் பண்ணுவேன் காலையில். அப்போதைக்கு எப்போதும் எனக்கு அப்பா வந்து ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கே நாங்கள் கிளம்புறது. அது ஒரு நல்ல ஒரு சைல்ட்ஹுட் மெமரி சொல்லலாம். இப்போ
பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பில்லிங் செக்ஷன் வந்தாச்சு. செல்ஃப் செக் அவுட் செக்ஷன் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். நாங்களே ஸ்கேன் பண்ணி பே பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. கேரிஃபோருக்கு ஆப்போசிட்டில் தான் IKEA ஷாப்பிங் இருக்குது. அங்கே ஓட்ஸ் பிஸ்கட் நல்லாயிருக்கும், அதை வாங்கலான்னு சொல்லி வந்துச்சு. இந்த பிஸ்கட் நல்லாயிருக்கும். ராஸ்பெரி ஃப்ளேவரும் சாக்லேட் ஃப்ளேவரும் இருக்குது. இதில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் இருக்கும், அது இன்னும் நல்லாயிருக்கும். அது தான் நான் தேடினேன், பட் ஆனால் இல்லை. ஸோ நல்லா ராஸ்பெரி ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்தாச்சு. இது ஒரு அரேபியன் ஸ்வீட் ஷாப்பு. பஸ்பூசா, குனாஃபா, பக்லாவா இது மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் இருந்தது. ஹோப் நீங்கள் வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.